வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மிர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜீனோம் இந்தியா மரபணு ஆராய்ச்சி திட்டம் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இந்திய கலாச்சாரத்தை மையமாக கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ள காவல்துறை ஸ்மார்ட் படையாக மாற்றப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேறியது. விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. பேரவையில் இருந்து வெளிநடப்பு. நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் நடும் திட்டத்தை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அறிவுறுத்தல். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் விநியோக பணி தொடங்கியது. டங்ஸ்டன் திட்டம் செயல்படுத்த முடியாது என மத்திய அரசு விளக்கமளித்த பிறகும் தமிழக அரசு பிரச்சனையை எழுப்புவது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இனி விரிவான செய்திகள். ஜீனோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற மரபணுவியல் தரவு மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளுக்கான தீர்வுக்காக உலகம் இன்று இந்தியாவை நோக்கி இருப்பதாக தெரிவித்தார். ஜீனோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயரிய தொழில்நுட்பம் குறித்து ஒரு முக்கிய அம்சத்தை எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் உயிரி பொருளாதாரம் கணிசமாக வளர்ந்திருப்பதாகவும் மிகப்பெரிய வேகத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டில் $10 பில்லியன் மதிப்பிட்ட உயிரி பொருளாதாரம் தற்போது $150 பில்லியன் அதிகரித்துள்ளது என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகின் ஒரு மருந்து மையமாக இந்தியா சிறப்பு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது என்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். देश की बायो इकोनॉमी तेजी से आगे बढ़ी है। साल 2014 में जो बायो इकोनॉमी $10 बिलियन की थी, वो आज $150 बिलियन से ज्यादा की हो गई है। भारत अपनी बायो इकोनॉमी को नई बुलंदी देने में भी जुटा है। कुछ समय पहले ही भारत ने बायो E3 पॉलिसी की शुरुआत की है. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
ஒடிஷாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை புவனேஸ்வரில் இன்று முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு இந்தியாவிற்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இடையே ஆன பிணைப்பை வலுப்படுத்த உதவுவதாக கூறினார். மேலும் நாம் அனைவரும் இணைந்து இந்தியா, இந்திய தன்மை, கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டாடுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். It has become an institution to strengthen the bond between India and its diaspora. Together, we celebrate India, Indianness, our culture, our progress, and connect to our roots. இந்த மாநாட்டில் டிரினிடாட் டொபாகோ அதிபர் கிறிஸ்டைன் கேங்கலு காணொலி மூலம் உரையாற்றினார். இந்த நிகழ்வின் போது பிரவாசி பாரதிய எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் தொடங்கி வைத்தார். பிரவாசி பாரதிய எக்ஸ்பிரஸ் ரயில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அதிநவீன சிறப்பு ரயிலாகும். இது புதுதில்லியில் சப்தர்ஜன் ரயில் நிலையத்தில் இருந்து 3 வார கால பயணத்தை தொடங்கியுள்ளது. துணிச்சலுடன் சவால்களை எதிர்கொள்ள இந்திய காவல்துறை ஸ்மார்ட் படையாக மாற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல் ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் ஆய்வுக் கூட்டத்திற்கு அவர் தலைமை வகித்தார். அப்போது காவல்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்களை அவர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமித் ஷா, குற்றச் செயல்களை தடுக்க காவல்துறை துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் காவல்துறை சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வு காண இந்திய காவல்துறை ஸ்மார்ட் படையாக மாற்றப்படும் என்று கூறினார். இயற்கை வேளாண்மை மூலம் அதிக வேலைவாய்ப்புகளும் வருவாயும் கிடைக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 8வது தேசிய இயற்கை வேளாண் உற்பத்தி மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய அவர், நாடு முழுவதும் விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இதன் காரணமாக வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். விண்வெளியில் 2 விண்கலங்களை இணைக்கும் நிகழ்வு தொழில்நுட்ப இடையூறு காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளியில் தனி ஆய்வு நிலையத்தை அமைக்கும் பணியின் ஒரு பகுதியாக 2 செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இதற்காக கடந்த 30ஆம் தேதி தலா 220 கிலோ எடை கொண்ட சேசர் மற்றும் டார்கெட் விண்கலங்களை உள்ளடக்கிய ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டன. அவற்றுடன் 24 ஆய்வு கருவிகளும் அனுப்பி வைக்கப்பட்டன. இதையடுத்து 7ஆம் தேதி 2 விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணியை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது. ஆனால் தரை கட்டுப்பாட்டு மையத்தின் நிலைப்படுத்துதலில் ஒப்புதல் பெற இயலாததால் விண்கலங்களை இணைக்கும் திட்டம் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்கலங்களை இணைக்கும் திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோவின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்கலங்கள் 225 மீட்டர் இடைவெளியில் இருந்தபோது திட்டமிட்டபடி சுழற்சி மேற்கொள்ள முடியவில்லை என்றும், அதே நேரத்தில் விண்கலங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிரதமர் தொடங்கியுள்ள மரம் நடும் திட்டத்தை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர், கவிஞர் சுகதகுமாரியின் நினைவை போற்றும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டங்களை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய எல் முருகன், சமூக சேவை மட்டுமின்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க கவிஞர் சுகதகுமாரி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இணையமைச்சர், தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட வேண்டும் என்ற உயர்ந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை வளத்தை ஏற்படுத்த உதவும் இந்த திட்டத்திற்கு இளைஞர்கள், மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். And our Prime Minister's mission to the protection of the environment, he launched a program, it's called LIFE, for conservation of the biodiversity.
2 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டங்களிலும் பங்கேற்க உள்ளார். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் இலவச தரிசன டோக்கன் நேற்று விநியோகம் செய்யப்பட்ட போது நூற்றுக்கணக்கானோர் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். இதில் சேலத்தை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தோர் திருப்பதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சம்பவம் நிகழ்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவோருக்கு ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆந்திர அரசின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கரின் சுக்மா மற்றும் பிஜப்பூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாவோயிஸ்டுகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக பாஜக வெளிநடப்பு செய்தது. இன்றைய சட்டப்பேரவையில் நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் கேள்வி நேரம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் யுஜிசியின் நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றார். இந்த நெறிமுறைகள் தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவம், பொறியியல் பிரிவுகளில் மாணவர்கள் உயர்கல்வி பெறும் கனவு சிதைக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்குவது முறையல்ல என்றும் இது தொடர்பாக யுஜிசி வெளியிட்டுள்ள அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் அணுகுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக அளவில் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கவும் முடியாது. கல்வியையும் மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தீர்மானத்தை ஏற்று மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை. இதைத் தொடர்ந்து அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், பாமக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பாஜக ஆதரிக்கவில்லை. தீர்மானத்திற்கு எதிராக பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களுடன் போட்டியிடும் அளவிற்கு கல்வியில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களில் நிறை குறைகள் இருந்தால் அதை எடுத்துச் சொல்ல மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறிய அவர், அந்த வகையில் யுஜிசி வெளியிட்டுள்ள நெறிமுறைகள் வரைவு அறிக்கைதான் என்றும் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதனால் ஏற்படும் சாதக பாதக அம்சங்களை முதலமைச்சர் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் தேவைப்பட்டால் யுஜிசிக்கு இது குறித்து கடிதம் எழுதலாம் என்றும் இந்த நெறிமுறைகள் மீது கருத்துக்களை சொல்ல மாநில அரசுகளுக்கு வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். இதையடுத்து தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையில் இருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனால் இப்போவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்யணும்.
இதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. இந்த விவாதத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். முன்னதாக நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது சென்னையில் நடப்பாண்டு ஜூலை மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசியதை கடந்த ஆண்டு ஒளிபரப்பு செய்த நிலையில் தற்போது ஒளிபரப்பு செய்யாதது ஏன் என அதிமுக உறுப்பினர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு விளக்கம் அளித்த அவைத்தலைவர் அப்பாவு, முழு நேரலை ஒளிபரப்பு குறித்து ஏற்கனவே தாம் விளக்கம் அளித்திருப்பதாகவும் தற்போது உறுப்பினர் கூறியுள்ள பிரச்சினை குறித்து விசாரிக்கப்படும் என்றும் கூறினார். நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க முடியவில்லை என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கமளித்த அவர், பொங்கல் பரிசு தொகுப்புக்காக அரசு 280 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக கூறினார். நிதி நெருக்கடி அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் விளக்கமளித்தார். இதேபோன்று அஇஅதிமுக உறுப்பினர் கோவிந்தசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன், தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். இதனிடையே சட்டப்பேரவையின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உசிலம்பட்டி தொகுதி கல்லுப்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி நிச்சயமாக அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கான இடங்களை 100லிருந்து 150ஆக உயர்த்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை, நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் DD தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த பொங்கல் பெருவிழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, அவரது துணைவியார் ஆகியோர் புது பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த ஆளுநருக்கு தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் பரிவட்டம் கட்டி சிவகணங்கள் முழக்கத்துடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாரம்பரிய கலைகளான பொய்க்கால் குதிரை ஆட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம் ஆகியவை இடம்பெற்றன. அத்துடன் கைலாய வாத்தியங்கள், கிராமிய பாடல்களும் இசைக்கப்பட்டன. விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் MK நாராயணன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோரும் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் குடும்பத்தினருடனும் கலந்து கொண்டனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். சைதாப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அவர் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படுகிறது. இதற்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது.
டங்ஸ்டன் திட்டம் செயல்படுத்த முடியாது என மத்திய அரசு விளக்கமளித்த பிறகும் தமிழக அரசு பிரச்சனையை எழுப்புவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டங்ஸ்டன் விவகாரத்தை திமுக அரசு வேண்டுமென்றே அரசியலாக்குவது குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக விமர்சனம் செய்த அண்ணாமலை, பல்லடம் பகுதியில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு பாஜக போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் மத்திய அரசுடைய செய்திக்குறிப்பில் இது மாநில அரசுடைய பொறுப்பில் இருக்கு, மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம், நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது, இது முற்றுப்புள்ளி. அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாம இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம். பின்னர் திருப்பூர் கொடுவாய் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், 3 படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே நீதி கிடைக்கும் என்று கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் இலங்கையின் காரை நகர் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக குற்றம் சாட்டி அனைவரையும் கைது செய்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தெற்கு ரயில்வே பள்ளிகளுக்கிடையிலான டெக்னோபியா என்று அழைக்கப்படும் அறிவியல் கண்காட்சி பெரம்பூர் ரயில்வே மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. சென்னை கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் தேஜ் பர்தாப் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார். சென்னை கோட்டத்தின் முதுநிலை பணியாளர் நல அதிகாரி செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். பெரம்பூர் ரயில்வே மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் கௌசல்யா வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ரயில்வே பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர் இந்த கண்காட்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அறிவியல் செயல்முறைகள் மூலம் மாதிரிகளை உருவாக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். மாலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஈரியா கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழை வழங்கி சிறப்பித்தார். தாம்பரம் அடுத்த தனியார் பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் போட்டி மற்றும் BIS நிறுவன தின விழா நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 6000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்திய தர நிர்ணயம் சார்பாக 20க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களது தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகளை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை தலைவர் ஜி பவானி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பாக கண்காட்சி அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு தர நிர்ணயம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன் புதூரில் தனியார் பிளைவுட் தயாரிக்கும் ஆலை உள்ளது. இதில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த நாகர்கோவில் திங்கள் நகர் பகுதி தீயணைப்பு வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளைவுட் மரப்பலகைகள் இயந்திரங்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. நேற்று இரவு குண்டத்தில் எரிகரும்பு விறகுகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குண்டம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு தலைமை பூசாரி சேனாதிபதி குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து முதலில் குண்டம் இறங்கி துவக்கி வைத்தார். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முக்கிய நிகழ்வாக நாளை தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவானது 18ஆம் தேதி மறு பூஜையுடன் நிறைவு பெற உள்ளது.
திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதன்படி ஜனவரி 13ஆம் தேதி காலை 9:25 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்படும் ரயில் காலை 11:10 மணிக்கு திருவண்ணாமலையை அடைகிறது. இதேபோல் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையில் இருந்து மதியம் 12:40 மணிக்கு புறப்படும் ரயில் மதியம் 2:15 மணிக்கு விழுப்புரத்தை அடைகிறது. கல்லூரிகளில் மாணவர்களின் தொழில் முனைவு திறன்மையை ஊக்குவிக்கும் வகையில் இளம் தொழில் முனைவோர் எக்ஸ்போ காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் தொழில் முனைவு திறமையை ஊக்குவிக்கும் வகையில் இளம் தொழில் முனைவோர் எக்ஸ்போ ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கல்லூரி சார்பாக மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய குழுக்கள் பங்கேற்ற கல்லூரி சந்தை விற்பனை கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிராப் நிறுவனத்தின் துணைத் தலைவர் விஷ்ணு சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் 150க்கும் மேற்பட்ட கடைகளில் மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய குழுக்கள் சார்பில் உணவுப் பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பேன்சி கைவினைப் பொருட்கள், சேலைகள், சிறுதானிய உணவுப் பொருட்கள், மின்பொம்மைகள், கவரிங் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இந்த கல்லூரி சந்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி சென்றனர். இக்கண்காட்சியில் விற்பனை கடைகள் அமைத்துள்ள மாணவிகள் தெரிவிக்கையில், இது போன்ற கண்காட்சிகள் மூலம் தாங்கள் தொழில் முனைவோராக உருவாக முடியும் என தெரிவித்தனர். ஹாய், என்னோட பேர் நந்தினி. நான் காஞ்சிபுரம் கீரமடத்துலேருந்து வரேன். ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து 3 days ஸ்டால் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சுஸ்டி பஜார் 2025 8, 9, 10 3 நாள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுமாவும் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய எக்ஸ்போஸ் போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், நிறைய எக்ஸ்போஸ், ஹோம்மேட் ஐட்டம்ஸ் நிறைய எக்ஸ்போஸ் போட்டிருக்காங்க. இது வந்து மெயினா வந்து பொங்கல் சிறப்பு திருவிழாக்காக இதை பண்ணிருக்காங்க. என்னுடைய பேர் வந்து கே வர்ஷா ஃப்ரம் 3rd BCom செக்ஷன் 5 ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எங்களுடைய காலேஜ்ல வந்து நான் 3rd year படிக்கிறேன். பட் எனக்கு மார்க்கெட்டிங்ன்றது, நான் BCom ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி எனக்கு மார்க்கெட்டிங்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி சார் வந்து இந்த தொழில் யங் ஆண்டர்பிரினர்ஷிப்காக ஒரு நல்ல விதமா ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ற விதமா இந்த ஸ்டால் இருக்கு. ஆக்சுவலி இது என்னோட ஷாப். நானே வந்து என்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கான இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸா இருக்கு. டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். திபெத் நிலநடுக்கத்தில் மீட்பு பணி நிறுத்தப்பட்டு நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 45,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திபெத் எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தற்போது இந்த பணி நிறுத்தப்பட்டு நிவாரணப் பணிகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி மீட்கப்பட்ட 45,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அயர்லாந்து நாட்டில் கடுமையான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கவுண்டி கார்லோ பகுதியில் வெப்பநிலை 0க்கும் கீழாக குறைந்து உறைபனி கொட்டி வருகிறது. மவுண்ட் லீன்ஸ்டர் மற்றும் சுற்றியுள்ள மலைகளை அடர்பனி போர்வையை போல் மூடியுள்ளது. தென்கிழக்கு பிராந்தியத்தில் நாளையும் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் கார்லோவில் உள்ள சில பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சாலைகளில் படிந்துள்ள பனிக்குவியலை அகற்றும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் பிரணாய் சீன வீரரிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற காலிறுதி சுற்றுக்கு முந்தைய ஆட்டத்தில் சீன வீரர் லீ ஷிஃபெங்கை பிரணாய் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 8-21, 21-15, 21-23 என்ற நேர் செட் கணக்கில் சீன வீரர் வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.